என் தங்கச்சி இருக்கு, நானா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். ஆனா ரெண்டு பேரும் Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை நாம எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் என்ன நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோன் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருக்கும். இல்லை எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பிடிக்காது, இல்லை 9:16 எந்த ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரிஜினல் சைஸை வச்சு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி எந்தெந்த ஃபோட்டோவில் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரேமில் கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸில் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதே போலவே நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ மூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே வந்து 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போலவே நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் வந்து இருக்கும். இதில் நம்ம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஜிட்டில் என்ற எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிட்டில் என்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இந்த ஒரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் மட்டுமே எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? சிம்பிள் அண்ட் சூப்பராகவே நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் டிக் வந்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் எல்லா ஃபோட்டோக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டிக் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். எந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த லைட் என்ற டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்த டூரேஷன் வந்து செட் பண்ணிடுங்க. கரெக்டாக 0.4 இல்லைனா 0.3 இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து செட் பண்ணி கரெக்டாக டூரேஷனை செட் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இருக்கும். ஸோ அகைன் அந்த அப்ளை டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான்லையுமே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணி VN ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மியூசிக்கை ஃபோல்டரை கிரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணிங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சாங் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணி